ஸ்பீக்கர் தான் வந்து அவங்களோட சேர்பர்சன். அவர் வந்து பிரதமரை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குறது முயற்சி செஞ்சிருக்காங்க. எனக்கு தகவல் வந்து நான் வந்து அவர் அவசர தகவல் ஸ்பீக்கரே அது மாதிரி சொல்லும் போது அது உண்மை தன்மையோட உண்மை தன்மை எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்பீக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தா அது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சபைக்குள்ள வந்தா அவருடைய பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலான சூழல் பாராளுமன்றத்தில் இருக்குதுன்னு அவர் நினைத்தாருன்னா ஒரு என்கொயரி உடனே போடணும்ல, ஆக்ஷன் எடுக்கணும்ல. இது எப்படி சபைக்குள்ள எப்படி ஒரு அவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள்லாம் சுத்தி இருக்கிற சபைக்குள்ள வந்து ஒரு பிரதம மந்திரிக்கு எப்படி வந்து ஆபத்து இருக்கும்? அப்படி ஆபத்து இருக்கும்னு அவர் நினைத்தார் என்றால் அந்த இதையும் தாண்டி ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாடி ஆயிருக்கு. ஏன்னா 2 பேர் வந்து கேலரியில இருந்து குதிச்சாங்க. அதை பத்தி என்ன 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 நடந்ததுன்னு என்னன்னு தெரியல. யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நான் இருந்தேன் இன்னைக்கு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. சபைக்குள்ள 2 பேர் குதிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்றாங்க ஒழிய அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் என்கொயரி போட்டு அது ரிப்போர்ட்டையும் ஒண்ணு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி சபைக்குள்ள வந்து பிரதம மந்திரிக்கு அச்சுறுத்தலா இருக்குதுன்னா அவர் வந்து ஒரு என்கொயரி உடனே போடணும். அது பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம எனக்கு வந்து அப்ப பிரதமருக்கு அச்சுறுத்தல் அதனால அவர் வர வேண்டாம்னு சொன்னது எனக்கு வேப்பளிக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரிக்கு சபைக்குள்ள ஆபத்து இருந்தால், எப்ப ஏற்பட்ட ஆபத்து இருந்தால், இன்னொரு உறுப்பினர் மூலமா ஆபத்து இருந்தால் அந்த உறுப்பினர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கணும்ல, ஒரு என்கொயரி வைக்கணும்ல. அவர் சொல்றது குற்றச்சாட்டுக்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல. இவர் வந்து பிரதம மந்திரி வராம இருக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்றதுக்கு என்ன எந்த பேசிஸ்ல சொல்றாரு? நான் இருந்தேன் சபையில, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அந்த மாதிரி சூழல் எதுவும் கிடையாது. இவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சோம். எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு தரவில்லை என்று எதிர்ப்பு தெரிவிச்சோம்.